ஏன் வண்டி மாத்தி விட்டாங்க முருகா வயிற்றுல ஃபாலோ பண்ணு முருகா அப்படியே வயிற்றுல பிடி வண்டி உள்ள போன மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 6ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று தமிழ்நாடு முழுவதுமாக அனுசரிக்கப்படுகிறது. அதனை ஒட்டி சென்னையில் இன்று வாலாஜா சாலையில் திமுகவினர் சார்பாக அமைதி பேரணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாலாஜா சாலை வழியாக சென்னை மெரினா கடற்கரை வரை இந்த பேரணி நடைபெறக்கூடிய நிலையில் மெரினா கடற்கரையில் கலைஞரின் நினைவகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் மலர் தூவி அஞ்சலியை செலுத்தவிருக்கிறார். அதற்கு பிறகாக கோபாலபுரம் இல்லத்திற்கு அவர் செல்லவிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் மீண்டும் இணைகிறார். அன்புச்செல்வன், தற்போது இந்த பேரணி எங்கே சென்று கொண்டிருக்கிறது? மேலும் இதில் எத்தனை பொதுமக்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க? அது பற்றிய விவரங்கள். முத்தமிழ் அறிஞர் கலைஞரனுடைய 6வது நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்ணா சாலையில் தொடங்கிய அந்த அமைதி பேரணியானது வாலாஜா சாலை வழியாக காமராஜர் சாலை, அதனைத் தொடர்ந்து அண்ணா கலைஞர் நினைவிட பகுதியில் நிறைவேறக்கூடிய வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த பேரணியை பொறுத்தவரை அனைத்திற்கும் அழைப்பு விடுத்திருந்தார் திமுக தலைவருமான முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதில் மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த அமைதி பேரணியை பொறுத்தவரை மூத்த அமைச்சர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். திமுக தலைவரை பொறுத்தவரை ஒரு பன்முக ஆளுமையாக இருந்திருக்கிறார். அண்ணா மறைவுக்கு பின்பாக 50 ஆண்டுகள் திமுகவை கட்டி காத்திருக்கிறார். அதே போல மிக முக்கியமான ஒரு வழிகாட்டியாக அகில இந்திய அளவில் இருந்திருக்கிறார். இவ்வாறு இருக்கக்கூடியவருடைய மறைவிற்காக சிறப்பு செய்யக்கூடிய வகையில் தான் கலைஞர் நினைவிடம் என்பது அண்ணாவுடைய நினைவிட வளாகத்திலே அமைக்கப்பட்டிருந்தது. இந்த வளாகத்திற்கு தான் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக இந்த அமைதி பேரணி வர இருக்கின்றன. குறிப்பாக அமைதி பேரணி முதலமைச்சர் வந்தவுடனாக இங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கலைஞருடைய நினைவிடத்தில் குறிப்பாக மலர்களால் கலைஞருடைய உருவப்படம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மலர் வளையம் வைத்து முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்த இருக்கிறார். அதற்கு முன்பாகவே அண்ணாவுடைய நினைவிடத்தில் எப்பொழுதுமே வழக்கமாக மரியாதை செலுத்தப்படும். அந்த அடிப்படையில் இந்த அமைதி பேரணியுடைய தொடக்கமாக அண்ணாவுடைய நினைவிடத்தில் மலர் தூவி அவருடைய மரியாதை செலுத்துவதற்கு பின்பாக நினைவிட அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்த இருக்கிறார். அண்ணா சாலையில் தொடங்கிய அமைதி பேரணியானது தற்போது வாலாஜா சாலை வழியாக அதிகபட்சமாக கடற்கரை சாலை இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்தடைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உட்பட அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த அமைதி பேரணியானது அண்ணா கலைஞருடைய நினைவிட வளாக பகுதிக்குள்ளாக வர இருக்கிறது. நினைவிட வளாக பகுதிக்குள் வந்த உடனடியாக அங்க இருக்கக்கூடிய அண்ணாவுடைய நினைவிடத்தில் முதலாவதாக அஞ்சலி செலுத்துவதற்கு பின்பாக மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் மரியாதை செலுத்த இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதுனா குறிப்பாக போக்குவரத்தில் பெரிதாக இந்த பகுதியில் மாற்றம் செய்யப்படவில்லை. பேரணி இந்த கடற்கரை சாலையாக காமராஜ் சாலை வருவது வரைக்குமாக பேருந்துகள் அனுப்பப்பட்டு கொண்டிருந்தது. தற்போது அந்த அமைதி பேரணி காமராஜர் சாலையை எட்டியதை தொடங்கிய உடனடியாக அப்போது பேருந்துகள் அங்கங்க நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக வளாக பகுதிக்குள்ளாகவே முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின், அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் இப்பகுதிக்கு வர இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. முத்தமிழர் அறிஞர் கலைஞருடைய 6வது நினைவாலை ஒட்டியான அமைதி பேரணி என்பது நடைபெறும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்துதான் இப்போது காலை ஒரு 7:30 மணிக்கு தொடங்கிய அமைதி பேரணி இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக கலைஞருடைய நினைவிடத்தில் நிறைவேற இருக்கிறது. இதைத் தொடர்ந்து முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கோபாலபுரம் இல்லத்திற்கு செல்வதற்கும், அதைத் தொடர்ந்து சிஐடி காலனி, அண்ணா அறிவாலயம் செல்வதற்கான வகையில் திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் முதலாவதாக நிகழ்வாகத்தான் நினைவு நாளை ஒட்டி
அமைதி பேரணி என்பது ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள், முக்கிய நிர்வாகிகள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த அமைதி பேரணி தொடங்கி தற்போது கலைஞர் நினைவிட வளாக பகுதிக்குள்ளாக வர இருக்கின்றன. மாவட்டம் தரும் கலைஞர் நினைவு நாளை ஒட்டி பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகளும் அதே போன்று உணவளிக்கக்கூடிய நிகழ்வுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதனுடைய தொடக்கமாகவே தலைநகராக்கக்கூடிய சென்னையில் வழக்கமாக அமைதி பேரணி என்பது நடைபெறும். அந்த அடிப்படையில் தான் அமைதி பேரணியானது தற்போது கலைஞர் 6வது நினைவு நாளை ஒட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் வந்து தலைமையில் நடைபெற்றிருக்கக்கூடிய அமைதி பேரணியானது இந்த நினைவிட பகுதிக்கு வந்ததற்கு உடனடியாக கலைஞர் மற்றும் அண்ணா நினைவிட பகுதிகளுக்குள்ளாக மரியாதை செலுத்துவதற்கு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. முக்கியமான நிர்வாகிகள், மூத்த அமைச்சர்கள் கூட அவருடைய பேரணியில் பங்கேற்று வந்து கொண்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அந்த பேரணியிலிருந்து முன்பாக வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அமைச்சர்களும் கூட கலைஞர் நினைவிட வளாக பகுதிக்குள்ளாக வந்து விட்டார்கள். இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக முதலமைச்சர் தலைவரில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த அமைதி பேரணி என்பது கலைஞர் நினைவிட பகுதிக்கு வளாகத்திற்குள்ளாக வர இருக்கிறது. வந்ததனுடையாக முதலாவதாக அண்ணாவுடைய நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தியதற்கு முன்பாக கலைஞருடைய உருவம் மறைந்த அளவிலாக மலர்களால் கலைஞருடைய நினைவிடம் என்பது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக அஞ்சலி செலுத்த இருக்கிறார். அன்புச்செல்வன், தற்போது இந்த பேரணி கலைஞர் மற்றும் அண்ணா நினைவிட வளாகத்திற்கு வந்திருக்கிறது. கலைஞருடைய நினைவிடத்தில் செய்யப்பட்டிருக்கும் சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன, அது பற்றிய தகவல்களையும் சொல்லுங்க. குறிப்பாக அமைதி பேரணி என்பது அண்ணா சாலையிலிருந்து ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் பங்கேற்றிருப்பதன் காரணமாக அனைவருமே உள்ளே வருவதற்காக அனுமதிக்கப்பட மாட்டார்கள். முக்கியமாக அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் முக்கிய பொறுப்புகள் வைக்கக்கூடியவர்கள் மட்டுமே உள்ளே வருவதற்கான அனுமதிக்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. கலைஞர் அண்ணா நினைவிட வளாக பகுதிக்குள்ளாக வர தொடங்கிய உடனடியாக இருபுறங்களின் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. நேரடியாக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வரும்பொழுது ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்ப்பதற்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டு இருபுறங்களில் மட்டுமே தொண்டர்கள் நிறுத்த வைக்கப்படுவார்கள். நேரடியாக நேரு பகுதிக்கு வந்த உடனடியாக முதலமைச்சரும் மூத்த அமைச்சர்கள் மட்டுமே அந்த அண்ணாவுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவார்கள். அந்த மரியாதை செலுத்தியதற்கு பின்பு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கலைஞருடைய நினைவிடத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அவருடைய உருவப்படம் என்பது வரையப்பட்டிருக்கிறது. அங்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்த இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. முழுமையாக இந்த பகுதி என்பது காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. மேலும் காமராஜர் சாலையை பொறுத்தவரையும் சற்று நேரத்திற்கு முன்பாக வரைக்கும் கூட எவ்விதமான மாற்றமும் போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்படவில்லை. வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. தற்போது வாகனங்கள் என்பது இந்த பகுதிக்கு வளாகத்துக்கு வந்தனால் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. முதலமைச்சரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தற்போது வளாக பகுதிக்குள்ளாக வந்துவிட்டார். இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாகவே கலைஞருடைய நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் அனைத்துமே செய்யப்பட்டிருக்கு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது நினைவிட பகுதிக்குள்ளாக வந்துவிட்டார். அண்ணாவுடைய நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்த இருக்கிறார். அவருடன் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதே போன்று மூத்த அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாநிதி மாறன், கனிமொழி என்பன அனைவருமே பங்கேற்றிருக்கிறார்கள். வளாகத்திற்குள் வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணாவுடைய நினைவிடத்தில் தற்போது மலர் தூவி மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அவருடன் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு மூத்த அமைச்சர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த மலர் தூவி மரியாதை செலுத்தியதற்கு பின்பாகத்தான் அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடத்திற்கு வர இருக்கிறார். அங்கு மலர்களால் கலைஞர் உருவப்படம் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு மலர்மலை வைத்து மரியாதை செலுத்த இருக்கிறார். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்ற அமைதி பேரணியானது தற்போது அண்ணா கலைஞருடைய நினைவிட பகுதிக்கு வந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக கலைஞர் நினைவிடத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி இருக்கிறார். அதற்கு முன்பாக அண்ணாவுடைய நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார். அவருடன் மூத்த அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று முக்கியமான நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது மரியாதை செலுத்தியதை தொடர்ந்து அருகாமல் இருக்கக்கூடிய கலைஞருடைய நினைவிடத்திற்கு நடந்து வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக கலைஞர் நினைவிடத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தியிருக்கிறார். முத்தமிழர் அறிஞருடைய 6வது நினைவு நாளை ஒட்டி அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய ஓமந்தூர் வளாகத்தில் கலைஞருடைய சிலைக்கு மரியாதை செலுத்தியதை தொடர்ந்து அங்கிருந்து அமைதி பேரணி என்பது நடைபெற்றது. அமைதி பேரணி தற்போது
அண்ணா கலைஞர் நினைவிட வளாக பகுதிக்கு வந்திருக்கின்றது. அதில் முதலாவதாக அண்ணாவுடைய நினைவிடத்தில் மலர்தூவி முதலமைச்சர் மரியாதை செலுத்தியதற்கு பின்பாக கலைஞர் நினைவிடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக கலைஞர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்த இருக்கிறார். கலைஞர் நினைவிடம் என்பது முழுமையாக மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. கலைஞர் உருவமே மலர்களால்வே அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தற்போது மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணாவிற்கு மரியாதை செலுத்தியதை தொடர்ந்து நினைவிடத்தில் மரியாதை செலுத்த நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அமைதி பேரணி காமராஜ் அண்ணா சாலையில் தொடங்கி வாலாஜா சாலை வழியாக தற்போது காமராஜர் சாலை நினைவிட பகுதிக்கு வந்திருக்கிறது. முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அந்த அமைதி பேரணியில் மூத்த அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள் என அனைவருமே பங்கேற்றதோடு தொண்டர்கள் மக்களும் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்ற இந்த அமைதி பேரணி என்பது தற்போது இங்கு நிறைவட இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக கலைஞர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்த இருக்கிறார். அமைச்சர்கள் அனைவருமே இந்த பகுதிக்கு வந்துவிட்டார்கள். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வரக்கூடிய நிலையில் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் காவல்துறையினால் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரை அங்கிருந்து முழுமையாக அமைதி பேரணியில் நடந்து வந்திருந்தார். தற்போது அனைவருமே நினைவிட பகுதிக்கு வந்து விட்டார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணாவினுடைய நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தியதை தொடர்ந்து கலைஞருடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். இதில் மூத்த அமைச்சர்கள், அதே போன்று சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர், கட்சியின் நிர்வாகிகள், திமுகவுடைய பொதுச் செயலர் துரைமுருகன் உட்பட முக்கிய அனைவரும் பங்கேற்றிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை பல்வேறு அணியை சேர்ந்த திமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். ஏராளமான ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் பங்கேற்ற நிலையில் அவர்களுக்கு தடுப்புகள் அமைக்கப்பட்ட நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான மு.க.ஸ்டாலின் தற்போது கலைஞர் நினைவிட பகுதிக்கு வந்துவிட்டார். அண்ணாவுடைய நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தியதை தொடர்ந்து தற்போது மலர் வளையம் வைத்து கலைஞர் நினைவிடத்தில் 6வது நிலை வைத்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார். வீர வணக்கம் என்ற கோஷங்கள் எழுப்பியவாறு தற்போது மலர் வளையம் என்பது நினைவு வைத்ததோடு மட்டுமல்லாமல் மலர்தூவியும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கலைஞர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நேரடியாக பார்த்துக் முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய 6வது நினைவு நாளை ஒட்டி காமராஜர் அண்ணா சாலையில் தொடங்கிய அமைதி பேரணியானது தற்போது கலைஞர் நினைவு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற அமைச்சர் கே.என்.நேரு உள்ளிட்டவர்களும் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் மாநகராட்சி பிரியா உட்பட அனைவருமே பங்கேற்றிருக்கிறார்கள். அமைச்சர்களும் தற்போது மலர்தூவி கலைஞர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். திமுக பொருளாளர், திமுகவுடைய பொதுச் செயலாளர் உட்பட அனைவரும் மலர்தூவி மரியாதை நேரடி காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தற்போது கலைஞர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தியதை தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நினைவிட பகுதியை சுற்றி வரக்கூடிய காட்சிகளும் அவர்களுடனான அமைச்சர்களும் திமுக பொருளாளர் உள்ளிட்ட அனைத்துமே பங்கேற்றிருக்கிறார்கள். அனைவரும் பங்கேற்றிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து கோட்டூர்புரத்திற்கும் அதை தொடர்ந்து சிஐடி நகரத்துக்கு செல்வதற்கு வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக தலைவருமான அவர் அமைதி பேரணி அவர் தலைமையில் நடைபெற்ற நிலையில் தற்போது கலைஞர் நினைவிடத்தில் தமிழறிஞர் கலைஞருடைய 6வது நினைவு நாளை ஒட்டி அமைதி பேரணியானது கலைஞர் நினைவிடத்தில் நடைபெற்றிருக்கிறது. அவருடைய மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தியதற்கு பின்பாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தற்போது புறப்பட்டு சென்றுவிட்டார். அவருடன் வந்த அமைச்சர்களும், கட்சி நிர்வாகிகளும், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுமே கலைஞர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திக் செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்களும் இதே போன்ற முக்கிய நிர்வாகிகளும் இந்த அமைதி பேரணியில் பங்கேற்றார்கள். அனைவருக்கும் உள்ளே வருவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. அவர்கள் வளாக பகுதியில் இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலைஞர் நினைவிடத்தில் கலைஞருடைய 6வது நினைவு நாளை ஒட்டி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தியதற்கு பின்பாக புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணானுடைய நினைவிடத்தில் மலர் தூவி நினைவஞ்சலி செலுத்தியிருந்தார். அதன் பிறகாக கலைஞருடைய நினைவிடத்திலும் அவர் மலர் தூவி மரியாதை செலுத்திய பிறகு இன்று கோபாலபுரம் இல்லத்திற்கு அவர் செல்ல இருக்கிறார். அன்புச்செல்வன், இதனையடுத்து
இன்று தொண்டர்களுக்கும் கலைஞருடைய நினைவிடத்தில் நினைவஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? கண்டிப்பாக கலைஞர்களுடைய நினைவு நாளை ஒட்டி ஒவ்வொரு ஆண்டுமே இது போன்ற அமைதி பேரணி நடைபெறும். அதைத் தொடர்ந்து முதலாவதாக அமைதி பேரணியை பொறுத்தவரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றதற்கு பின்பாக ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் கூட முத்தமிழறிஞர் கலைஞருடைய நினைவிடத்திற்கு வந்து தங்களது அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தக்கூடிய விதமாக பங்கேற்பார்கள். தற்போது முதலமைச்சரும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வந்து மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தியதை தொடர்ந்து அமைச்சர்கள் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து இவர்கள் அனைவரும் புறப்பட்டுச் சென்றதற்கு பின்பாக கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவருமே வந்து மலர் வளையமோ அல்லது மலர் தூவி மரியாதை செலுத்துவதற்கான ஏற்பாடுகளும் இந்த வளாகத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. தங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அன்பு செல்வன். முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் 6வது ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதற்காக திமுக சார்பாக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு முழுவதுமாக நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல உணவு வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் 6ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்படுவதை ஒட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதற்கட்டமாக காணொலி காட்சி மூலமாக திருச்சியில் கலைஞர் சிலையை திறந்து வைத்திருக்கிறார். அதன் பிறகாக சென்னை ஓமுந்துரார் வளாகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய புகைப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருந்தார். திமுக சார்பாக மேற்கொள்ளப்பட்ட அமைதி பேரணியில் கலந்து கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அவருடைய நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். அதன் பிறகாக இன்று கோபாலபுரம் இல்லத்திற்கு அவர் செல்லவிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கலைஞரின் நினைவு நாளை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் சார்பாக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.